வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மோனிஷா வினோத். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்கு எண்ணிக்கை தேதியில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். கொரோனா கட்டுப்பாடுகளுடன் வாக்கு எண்ணிக்கை. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி இன்று ஆலோசனை. கோவிஷீல்டு விலையை உயர்த்தியது சீரம் நிறுவனம். மத்திய அரசுக்கு 250 ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வந்த தடுப்பூசி 400 ரூபாயாக அதிகரிப்பு. உருமாறிய கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்க்கும் திறன் கோவாக்சின் தடுப்பூசிக்கு உண்டு. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல். மணிக்கு மேல் நிறுத்தம். சென்னை புறநகர் ரயில் சேவை நாளை முதல் இரவு 10 மணிக்கு மேல் நிறுத்தம். கொரோனா பரவலை அடுத்து ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. சென்னையை மீண்டும் அச்சுறுத்தும் கொரோனா. 2 மண்டலத்தில் 3000-ஐ கடந்த பாதிப்பு. இரவு நேர பேருந்து சேவையை ரத்து செய்துள்ளதால் 15 கோடி ரூபாய் இழப்பு. போக்குவரத்து துறை செயலர் தகவல். இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2023 பேர் கொரோனாவுக்கு பலி. தினசரி பாதிப்பு 3 லட்சத்தை நெருங்கியது. இந்தியா பிரிட்டன் இடையே விமான சேவை ரத்து. ஏர் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு. பிரேசில் நாட்டில் இருந்து கப்பலில் கடத்தி வரப்பட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் தூத்துக்குடி துறைமுகத்தில் பறிமுதல். வேலூர் மாவட்டத்தில் பட்டாசு கடையில் தீப்பிடித்த சம்பவத்தில் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். சோகம் தாங்க முடியாமல் ரயில் முன் பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்ட தாய். ஏற்ற இறக்கத்தில் தங்கம் விலை. சவரன் 472 ரூபாய் உயர்ந்து 36,000-ஐ தாண்டியது. அமெரிக்காவை உலுக்கிய கருப்பின இளைஞர் ஜார்ஜ் ஃபிளாய்ட் கொலை வழக்கு. குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் காவல் அதிகாரிக்கு 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திட்டமிட்டபடி மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் தீவிரம் அடைந்துள்ளதை அடுத்து மே 2ஆம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை நடத்துவது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையின் முடிவில் மே 2ஆம் தேதி திட்டமிட்டபடி கொரோனா கட்டுப்பாடுகளுடன் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் என்று திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணிக்கு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் திரு சத்யபிரதா சாஹூ ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார்.
அதில் அதிகாரிகள் மற்றும் முகவர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தலாமா என்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. சென்னையில் கொரோனா தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தேனாம்பேட்டை, அண்ணாநகர் பகுதிகளில் தொற்று பாதிப்பு 3000-ஐ கடந்துள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மண்டல வாரியாக கொரோனா தொற்று பாதிப்புக்கு உள்ளானவர்களின் விவரங்களை மாநகராட்சி அறிவித்துள்ளது. அதன்படி அதிகபட்சமாக தேனாம்பேட்டை மண்டலத்தில் 3044 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அண்ணா நகரில் 3041 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவிக நகரில் 2741 பேரும், ராயபுரத்தில் 2488 பேரும், கோடம்பாக்கத்தில் 2305 பேரும், தண்டையார்பேட்டையில் 2026 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்பத்தூரில் 1985 பேரும், அடையார் மண்டலத்தில் 1913 பேரும், பெருங்குடி மண்டலத்தில் 1490 பேரும், வலசரவாக்கத்தில் 1423 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மணலி மண்டலத்தில் 288 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாமல் சென்றதாக தமிழகம் முழுவதும் 4,60,000-க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் தமிழக காவல்துறை தரப்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 8ஆம் தேதி முதல் நேற்று வரை 4,60,063 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகம் முழுவதும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 14,819 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் சென்னை புறநகர் ரயில் சேவையில் நாளை முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை மின்சார ரயில்கள் இயக்கப்படாது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்தது. ஊரடங்கு நேரமான இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பொது போக்குவரத்து மற்றும் தனியார் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் தமிழகத்தில் ரயில் சேவையில் மாற்றம் இருக்காது என்றும், ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. இந்நிலையில் இரவு நேர ஊரடங்கின் போது மின்சார ரயில்கள் இயக்கப்படாது என தெற்கு ரயில்வே இன்று அறிவித்துள்ளது. இதனையொட்டி சென்னை புறநகர் ரயில் சேவையில் நாளை முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை மின்சார ரயில்கள் ஓடாது என்றும், முழு ஊரடங்கான ஞாயிற்றுக்கிழமை அன்று 1/4 பங்கு ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முன்கள பணியாளர்கள் மட்டுமே ரயில்களில் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா இரவு நேர ஊரடங்கு காரணமாக போக்குவரத்து துறைக்கு 15 கோடி ரூபாய் வரை வருமான இழப்பு ஏற்படும் என போக்குவரத்து துறை செயலாளர் திரு சமயமூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரவு ஊரடங்கால் அதிகம் பாதிக்கப்பட்டது SCTC பேருந்துகள்தான் என கூறினார். கிட்டத்தட்ட 16,284 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. நம்ம MTCயில் இங்கே மட்டுமே சென்னை கார்பரேஷனில் மட்டும் 2,790 பஸ்ஸஸ் வந்து நம்ம இயக்கிட்டு இருக்கோம். பட் SCTC வந்து 345 பஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். அதில் தான் எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது SCTC. ஏன்னா அது எல்லாமே 80% SCTC பஸ்ஸஸ் வந்து இரவு நேரங்களில் வந்து பண்ண வேண்டிய பஸ்ஸஸ். இப்போ அதெல்லாம் நம்ம வந்து ஆன் ப்ரியாரிட்டி பேசிஸில் வந்து டே டயத்துக்கு மாற்றிருக்கோம். ஒரு 12லேருந்து 15 கோடி ரூபா ஒரு நாளைக்கு நமக்கு வர அந்த இழப்பு இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் 43 தொகுதிகளுக்கான 6ஆம் கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது.
மேற்கு வங்க சட்டசபைக்கு 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதுவரை 5 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. இந்நிலையில் 43 தொகுதிகளுக்கு 6வது கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இரவு 7 மணி வரை நடைபெறவுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக வாக்காளர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வருவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி 7வது கட்ட தேர்தலும் 29ஆம் தேதி 8வது கட்ட தேர்தலும் நடைபெறவுள்ளன. 8 கட்ட தேர்தல் முடிவடைந்ததும் மே 2ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அன்றைய தினம் தமிழகம், கேரளா உட்பட எஞ்சிய 4 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளன. கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியின் விலையை சீரம் நிறுவனம் 2 மடங்கு அளவுக்கு உயர்த்தியுள்ளது. இந்தியாவில் கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய 2 தடுப்பூசிகள் பயன்பாட்டில் உள்ளன. நாடு முழுவதும் கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கிய நிலையில் இதுவரை 13,1,19,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் இந்தியா முழுவதும் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்நிலையில் 250 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியின் விலையை சீரம் நிறுவனம் 2 மடங்கு அளவுக்கு உயர்த்தியுள்ளது. ஒரு டோஸ் கோவிஷீல்டு மருந்து மாநில அரசுகளுக்கு 400 ரூபாய்க்கும், தனியார் மருத்துவமனைகளுக்கு 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் 1000 ரூபாய்க்கும், சீனா மற்றும் ரஷ்யாவில் 750 ரூபாய்க்கும் கொரோனா தடுப்பூசிகள் விற்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள சீரம் நிறுவனம் அதன் அடிப்படையில் இந்தியாவில் விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளது. இதனிடையே உருமாறிய கொரோனா வைரஸையும் கோவாக்சின் தடுப்பூசி தடுப்பதாக இந்தியா மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. பிரிட்டன், பிரேசில், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் உருமாறிய கொரோனா வைரஸையும் கோவாக்சின் கட்டுப்படுத்தும் என்பது ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளதாக ICMR கூறியுள்ளது. கொரோனா நெருக்கடி நேரத்தில் மருத்துவமனைகளில் படுக்கை வசதி, ஆக்சிஜன், ரெம்டெசிவிர் மருந்து, தடுப்பூசிகள் உள்ளிட்டவை இல்லை என மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சியாளர்களை அலட்சியம் காட்டாதீர் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கொரோனா பெருந்தொற்றின் 2ஆம் அலை கடும் தீவிரம் அடைந்து வருவதாகவும், பாதிப்பில் இந்தியா வெகு விரைவில் முதலிடம் பிடித்துவிடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த நேரத்தில் மருத்துவமனைகளில் படுக்கை வசதி, ஆக்சிஜன், ரெம்டெசிவிர் மருந்து, தடுப்பூசிகள் உள்ளிட்டவை இல்லை என்று கூறியுள்ளார். ஆபத்து என அழைத்தால் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமரும் இல்லை என்பதை கசப்பான நிதர்சனம் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல கட்டுப்பாடுகளை விதிக்கும் ஆட்சியாளர்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு மட்டும் கரிசனம் காட்டுவது ஏற்புடையது அல்ல என்றும், தேர்தல் முடிவை எதிர்பார்த்து தமிழக அரசு முடங்கி கிடக்கிறதோ என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தெளிவான திட்டமிடலுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தருணம் இது என்றும், நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதிலும் நோயாளிகளை குணப்படுத்துவதிலும் சிறு பிசகும் இல்லாமல் செயல்பாட்டாக வேண்டும் என்றும் திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர், பொருளாளர் உட்பட 3 நிர்வாகிகள் நீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக பதவி விலக வேண்டும் என தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு டி. ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை டி. நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சங்க தேர்தலுக்காக கூறிய வாக்குறுதிகளை 4 மாதம் ஆகியும் அவர்கள் நிறைவேற்றவில்லை என கூறினார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திலே திரு நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், அதை போல பொருளாளராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் சந்திரபாபு ஜெயின் அவர்களும், அதை போல துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறப்பட்ட கதிரேசன் அவர்களும் 3 பேருடைய அவர்கள் தேர்தலில் நின்றதே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பைலா
சட்டத்திட்ட விதியின்படி அவர்கள் விதி மீறலை செய்துதான் தேர்தலில் நின்றிருக்கிறார்கள் என்ற காரணத்தால் அவர்களுக்கு 3 பேரும் பதவி வகிப்பதற்கு முடியாது, இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. தார்மீக ரீதியா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு 6 ஆபீஸ் பேரர் 3 பேரோட இன்னைக்கு இன்வாலிட், இன்னைக்கு இடைக்கால தடை வந்துருச்சு. இதுக்கு மேல நீங்க சங்கத்தை செயல்பட்டு என்ன பண்ண போறீங்க? அதனால தார்மீக ரீதியாக நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்தியுங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று ராமநவமி விழா நடைபெறுகிறது. ராமர் பட்டாபிஷேக விழா நாளை நடைபெறுகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ராம நவமி விழா இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனையொட்டி காலை 9 மணியில் இருந்து பகல் 11 மணி வரை உற்சவர்களான சீதா, ராமர், லட்சுமணர், ஆஞ்சநேயருக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், பால், தயிர், தேன், இளநீர் ஆகிய சுகந்த திரவியங்களால் ஸ்நாபன திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணியில் இருந்து 9 மணி வரை அனுமன் வாகனத்தில் உற்சவர் மலையப்பசாமி எழுந்தருளி கோவில் வளாகத்தில் உள்ள உலா வந்து அருள் பாலிக்கிறார். இரவு 10 மணியில் இருந்து 11 மணி வரை பங்காரு வாகிலியில் ஆஸ்தானம் நாளை ராமர் பட்டாபிஷேக விழா நடைபெறவுள்ளதாக அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொரோனா தொற்று காரணமாக பல மாநிலங்களில் பகுதி நேர ஊரடங்கு அமலில் உள்ளதால் தரிசனத்திற்கு வர முடியாமல் பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே ஏப்ரல் 21 முதல் 30ஆம் தேதி வரை தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்த பக்தர்கள் கொரோனா தொற்று காரணமாக வர முடியாத சூழ்நிலை ஏற்படும் நிலையில் அவர்கள் 90 நாட்களுக்குள் வந்து ஏழுமலையானை தரிசனம் செய்து கொள்ளலாம் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இரவில் கரடி நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு அமலில் உள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் இரவு ஊரடங்கால் மக்கள் நடமாட்டம் இன்றி சாலைகள் வெறிச்சோடின. காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது வனப்பகுதியில் இருந்து வந்த கரடி ஒன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உலா வந்தது. இதையடுத்து அந்த கரடியை விரட்டும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். வனப்பகுதியை ஒட்டிய கிராம பகுதிகளில் மட்டுமே வனவிலங்குகளின் அச்சுறுத்தல் இருந்து வந்த நிலையில் இரவில் ஒற்றை கரடி நடமாடியது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கோயில் திருவிழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருவிழாக்களை இரவு 12 மணி வரை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் கரகாட்ட கலைஞர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழக அரசு விதித்துள்ள தடையால் தங்களது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தனர். விடிய ஆடணும் அப்படிலாம் நாங்கள் கேட்கல. ஒரு 12 மணி நேரம் எங்களுக்கு ஒரு பெருமை அலோடு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆடி எங்களோட வாழ்வாதாரத்தையும் நாங்கள் முன்னேறிக்கிடுவோம். இல்லைன்னா இன்னும் நாங்கள் எவ்வளோ கடன் போன வருஷம்லாம் 3 கலைஞர்களில் 3 பேர் இறந்துருக்காங்க. எதுக்காண்டி? கடன் பிரச்சனைனால. இந்த வருஷம் எங்களுக்கு கடன் எல்லாத்துக்கும் நிறைய இருக்குது. இந்த வருஷமும் லாக்டவுன் பண்ணி எங்களுக்கு தொழில் இல்லாமல் பண்ணாங்கன்னா நாங்கள் என்ன செய்ய? அதுக்கு ஒரேடியாக நீங்கள் கவர்மெண்ட் வந்து கருணைக்கொலை பண்ணிடலாமேங்களே, சொல்லுங்கள். கருணைக்கொலை பண்ணிடுங்க. வேற நாங்கள் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே? நாங்கள் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு போட்டாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த 10 மணிலேருந்து 4 மணி வரை லாக்டவுன். அப்போ தான் எங்களுக்கு தொழிலே நடக்கும். ஒரு கோயில் கூட அட்வான்ஸ் கொடுத்து வேண்டாம் கட்டுறாங்க. அது வந்தால் தான் எங்களுக்கு பிள்ளைகளை குட்டியை பார்க்க முடியும். கடன் கப்பிலாம் போன வருஷம் லாக்டவுன் போட்டு ஆட்டம் பாட்டம் இல்லாமல் கடன் வாங்கி அவ்வளோ பேர் நெருக்குதாங்க. இந்த வருஷம் யார்கிட்ட போய் கடன் கேட்டாலும் ஒருத்தரும் கொடுக்க மாட்டுக்காங்க. எங்களுக்கு அதனால் இந்த ஆட்டம் நடக்கிறதுக்கு பர்மிஷன் கண்டிப்பாக வேணும் சார். நைட்டு ஃபுல்லாக கூட வேண்டாம் எங்களுக்கு. 5 மணிலேருந்து ஒரு 10 மணி வரை போதும் சார். 11 மணி வரை அதனால போதும் சார். அவ்வளோத்துக்குள்ளே நடந்தால் கூட எங்களுக்கு பிள்ளைகள் குட்டியை பார்க்க முடியல சார். பால் பாயிட்டு அது வீட்டு வாடகை கடன் அது இதுன்னு ரொம்ப நெருக்குதாங்க சார். எங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் ஆட்டம் கொடுக்கலாம் கேட்டால் நாங்கள் மண்ணெண்ணையோடு இங்கே வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி சாவதான் செய்யணும். வேற என்ன தொழில் எங்களுக்கு தெரியும்? எது தொழில் தெரிஞ்சால் நாங்கள் அந்த ஒவ்வொரு தொழிலுக்கும் நாங்கள் போகலாம். எங்களுக்கு ஒரு தொழிலும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது ஆட்டம் தான்.
கரகாட்டம் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் நாங்கள் அதை மட்டும் தான் பண்ண முடியும். இதுக்கு மேலே நீங்கள் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலங்கிட்ட நாங்கள் மண்ணெண்ணையோட சாவ தான் செய்யணும். இதைத்தான் நாங்கள் பண்ணுவோம். வேறு ஒன்றும் எங்களுக்கு வழி இல்லை. பிள்ளைகளை கூட்டி வச்சு நாங்கள் என்ன செய்வோம்? ஒன்றும் பண்ண முடியாது. யார்கிட்டயாவது வாங்க இருக்கா? ஒன்றும் வாங்க முடியாது. என்ன செய்ய முடியும்? ஒரு தொழிலுக்கும் போக முடியாது. இன்னும் சாவ தான் செய்யணும். எல்லாரும் சாவ தான் செய்வோம். ஆட்டக்காரங்க பூரா இதை தான் பண்ண போகிறோம். சுப நிகழ்வுகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் காய்கறிகள், வாழைத்தார் போன்றவற்றின் விற்பனை வெகுவாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. சுப நிகழ்வுகளில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக அதை சார்ந்த தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நாகர்கோவிலில் உள்ள சந்தைக்கு வந்துள்ள வாழைத்தார், வாழை இலை, காய்கறிகள் விற்பனையாகாமல் தேங்கியுள்ளன. இதனால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மெயினாக காய்கறி, இலை, வாழை இலை, அதே போல் வெற்றிலைப்பாக்கு இந்த மாதிரி பொருட்கள் ரொம்ப தேங்கி இருக்கிறது. ஏன்னா வெற்றிலைப்பாக்குறது தாம்பாளத்துக்கு வைப்பாங்க. இந்த பொருட்கள்லாம் ரொம்ப தேங்கி இருக்கிறது. அதே போல் காய்கறி இலைக்கட்டு கல்யாண வீடு, கோவில் திருவிழாக்களை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறதுனால அந்த பொருட்கள் கோவிட்-19 தமிழக அரசு தடை பண்ணுறதுனால ரொம்ப பொருட்கள் தேங்கி இருக்கிறது. இந்த தடவை உங்களுக்கு ரம்ஜான் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு போகாததுனால அது ஃபுல்லாக 100க்கு 100 முடங்குற மாதிரி தான். அதனால் எங்களுக்கு வியாபாரிகள் ஏகப்பட்ட நஷ்டம். இனிவரும் செய்திகளை வேக செய்திகளாக பார்க்கலாம். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வைத்தீஸ்வரன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வைத்தீஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கொரோனா 2ஆம் அலையை கருத்தில் கொண்டு இந்த கும்பாபிஷேகத்திற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கொரோனா கட்டுப்பாடுகள் முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும், கோயில் ஊழியர்களை வைத்தே கும்பாபிஷேகம் நடைபெறும் எனவும் அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்ற உயர்நீதிமன்றம் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை முழுமையாக பின்பற்றவும், விதிகள் மீறப்பட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. கும்பகோணம் ராமசுவாமி ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ராம நவமி விழா தொடங்கி நாள்தோறும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் 9ஆம் நாளான இன்று ஆலயத்தின் வெளி பிரகாரத்தில் தேரோட்டம் நடைபெற்றது. தேரில் ராமர், சீதை, லட்சுமணன் ஆகியோர் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாத்தினர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக குறைந்த அளவிலேயே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 452 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் 164 பேர், மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் 132 பேர், காவல் கிணறு பகுதியில் உள்ள தனியார் நிறுவன ஊழியர்கள் 99 பேர் என மொத்தம் 452 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. மாவட்டத்தில் இதுவரை 20,333 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2,381 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 225 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தேவைப்படும் இடங்களில் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்க தலைமை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நரையூர் கிராமத்தில் பாசன கால்வாயில் குடியிருப்பு வாசிகள் கழிவுநீரை வெளியேற்றுவதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஆயுதப்படையில் பணியாற்றும் பெண் காவலர் ஒருவர் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி மாநகர ஆயுதப்படையில் பணியாற்றி வரும் குறிச்சி பகுதியை சேர்ந்த கௌசல்யா என்பவர்
தனது சக காவலர் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்களின் காதலை பெற்றோர் ஏற்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் காதலன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். மன விருத்தியில் கௌசல்யா எலி மருந்தை உட்கொண்டதை அடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று காலை காவலர் உயிரிழந்தார். திருச்சியில் கடந்த சில நாட்களாக கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் தற்போது 22,000 கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசிகள் வந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் 1,500 தடுப்பூசிகள் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளன. தற்போது வரை திருச்சியில் சுமார் 1,84,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசு கட்டுப்பாடுகளை விதித்ததை தொடர்ந்து பல்வேறு தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டதுடன் கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டி போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் பகுதிகளில் திருமணம் மற்றும் திருவிழா உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளின் போது கட்டுப்பாடுகளை தளர்த்த கோரி திருமண மண்டப ஊழியர்கள், சமையல் கலைஞர்கள், வீடியோ கவரேஜ் தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவினை அளித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு அருகே காணாமல் போன விவசாயியின் சடலம் குளத்து தண்ணீரில் கிடந்ததால் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமையூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்ற விவசாயி வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பாததால் புகாரின் அடிப்படையில் போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் குளத்து தண்ணீரில் மூழ்கி இறந்ததால் இறந்து போன மாட்டின் சடலத்தை மீட்க முயற்சி செய்த போது ராஜேந்திரனும் அதே குளத்தில் சடலமாக மிதந்தது தெரியவந்தது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.